விக்ரமாதித்தன் கதை. வேதாளம் சொன்ன 7வது புதிர்கதை. யாருடைய செய்கை சிறந்தது? சுக்ரீவன் என்னும் அரசன் சரபம் என்ற நகரத்தை ஆட்சி செய்தான். வீரவர்த்தனன் என்னும் பிராமணன் அரசரிடம் சென்று தனக்கு ஒரு வேலை கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டான். அவனுடைய வீரத்தை பற்றி திருப்தி அடைந்த அரசன் அவனை அரண்மனை வாயில் காவலனாக நியமித்தான். அரசன் உப்பரிகையில் ஒரு நாள் இரவு தூங்கிக் கொண்டிருந்தான். அப்பொழுது ஊருக்கு வெளியே ஒரு பெண்ணின் அழுகுரல் கேட்டது. வீரவர்த்தனனை கூப்பிட்டு, பெண்ணின் அழுகுரல் கேட்கிறது, அது யார்? எதற்காக அழுகிறாள் என்பதை தெரிந்து கொண்டு வருமாறு அரசன் பணித்தான். வீரவர்த்தனன் அழுகுரல் கேட்ட திசையை நோக்கி போய் நகரத்தின் எல்லையை அடைந்தான். அங்கே அழுது கொண்டிருந்த பெண்ணை பார்த்து, நீ யார், ஏன் அழுகிறாய் என்று விசாரித்தான் வீரவர்த்தனன். நான் பூமி தேவி, இந்த நகரத்து அரசனின் வலது தொழில் அமர்ந்துள்ளேன். அரசன் இன்னும் 3 நாட்களில் இறந்து விடுவான். பிறகு நான் எங்கே போய் வாழ்வது என்று தெரியாமல் அழுகிறேன் என்றாள் அந்த பெண். அதை கேட்ட வீரவர்த்தனன், அரசனுடைய மரணத்தை தடுப்பதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்று கேட்டான். வழி இருக்கிறது, ஆனால் அதை செய்யக்கூடியவர்கள் கிடைப்பதுதான் அரிது என்றாள் அந்த பெண். நீ அதை பற்றி கவலையுற வேண்டாம், வழியை கூறு, அது எதுவானாலும் நான் செய்கிறேன் என்றான் வீரவர்த்தனன். துர்க்கை அம்மன் கோயில் ஒன்று இங்கே உள்ளது. 16 வயதுள்ள ஆண் பிள்ளையை அந்த துர்க்கைக்கு பலியிட்டால் அரசன் மரணத்திலிருந்து தப்பிக்கலாம் என்றாள் அந்த பெண். அந்த பெண்ணிடம், அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை நான் செய்கிறேன், நீ கவலை இல்லாமல் போ என்று கூறிவிட்டு நேராக வீட்டுக்கு போனான். அரசன் வீரவர்த்தனனை தொடர்ந்து போய் அவனுடைய செயலை மறைவாக கவனிக்கலானான். தூங்கிக் கொண்டிருந்த தன் மகனை எழுப்பி துர்க்கை அம்மன் கோவிலுக்கு அழைத்துச் சென்றான் வீரவர்த்தனன். வீட்டுக்கு வந்து ஒன்றும் சொல்லாமல் மகனை மட்டும் அழைத்து செல்வதை பார்த்த அவனுடைய மனைவி தன் மகளையும் அழைத்து கொண்டு கணவனை பின்தொடர்ந்து சென்றாள். துர்க்கையின் முன் தன் மகனை பலி கொடுத்தான் வீரவர்த்தனன். அதை கண்ட அவன் மனைவி மகனை இழந்த துக்கம் தாழாமல் தற்கொலை செய்து கொண்டாள். அண்ணனும் தாயும் இருந்த துக்கம் தாழாமல் மகளும் தற்கொலை செய்து கொண்டாள். மகன், மகள், மனைவி ஆகிய மூவரும் இறந்த துக்கம் தாழாமல் தானும் தற்கொலை செய்து கொண்டான் வீரவர்த்தனன். மறைவாக இருந்த இவற்றை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த அரசன், தன்னால் அல்லவா அவர்கள் 4வரும் உயிரிழந்தனர் என்று வருந்தி தன் கழுத்தை வாளால் வெட்டி கொள்ள முயன்றான். அப்பொழுது உடனே துர்க்கை அம்மன் நேரில் தோன்றி அரசனை தடுத்ததோடு இறந்து போன 4வரையும் உயிர் பெற்று எழ செய்து அவள் மறைந்து விட்டாள். அவர்கள் உயிர் பெற்று எழுந்ததும் அவர்களுக்கு தெரியாமல் அரசன் அரண்மனைக்கு போய் சேர்ந்தான். மறுநாள் காலையில் அரசன் வீரபத்ரனை கூப்பிட்டு வர செய்து, நேற்று இரவு அழுதது யார், விசாரித்தாயா என்று கேட்டான். ஊர் எல்லையில் ஒரு பெண் அழுது கொண்டிருந்தாள். ஏன் அழுகிறாய் என்று கேட்டதற்கு அவள் பதிலொன்றும் சொல்லாமலே போய்விட்டாள் என்றான் வீரவர்த்தனன். அவனுடைய பணிவார்ந்த பதிலை கேட்டு அரசன் மனம் மகிழ்ந்து முதல் நாள் இரவு தான் மறைந்திருந்து பார்த்த நிகழ்ச்சிகளை எல்லாம் அமைச்சர் முதலானோருக்கு எடுத்து சொல்லி வீரவர்த்தனின் உயர்வான தியாகத்தையும் பண்பையும் அவனுடைய குடும்பத்தினரின் உயிர் தியாகம் புரிந்து மீண்டதையும் வெகுவாக பாராட்டி வீரவர்த்தனுக்கு பரிசுகளும் உயர் பதவியும் அளித்து கௌரவித்தான். இந்த கதையில் தொடர்புடையவர்கள் 5 பேரில் யாருடைய செய்கை மிக சிறந்தது என்று கேட்டது வேதாளம். அரசனின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியவன் வீரவர்த்தனன். அவனுடைய மனைவி, மகள், மகன் அனைவரும் அவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியவர்கள். ஆனால் அரசன் எவருக்குமே கட்டுப்பட்டவனோ கடமைப்பட்டவனோ அல்லன். ஆனாலும் தன் உயிரை விட துணிந்த அரசனை சிறந்தவன் என்று விடுவித்தான் விக்ரமாதித்தன். உடனே வேதாளம் கட்டவிழ்த்து கொண்டு ஓடிப்போய் மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டது. விக்ரமாதித்தன் அதை தொடர்ந்து போய் கட்டி தூக்கி கொண்டு வந்தான். வேதாளம் மறுபடியும் கதை சொல்ல தொடங்கியது. வேதாளம் சொன்ன 8வது புதிர்கதை. அரசன் செய்ததே சிறப்பு. கண்டசிங்கன் என்னும் அரசன் பிரம்மபுரம் என்ற நகரத்தை ஆட்சி செய்து வந்தான். அவனிடம் கார்படிகன் என்னும் மெய் காப்பாளன் இருந்தான். அரசன் கண்டசிங்கன் குதிரை மீது ஏறிக்கொண்டு வேட்டைக்கு சென்றான். குதிரை மிரண்டு மிக விரைவாக ஓடியது. குதிரையை பின்தொடர்ந்து கார்படிகனும் ஓடினான். ஓரிடத்தில் போய் குதிரை நின்றது. அரசனுக்கு தாகம் மேலிட்டது. திரும்பி பார்த்தபொழுது கார்படிகன் மூச்சிறைக்க ஓடி வந்தான். அவனை பார்த்து, எனக்கு தாகமாக இருக்கிறது, எங்கிருந்தாவது குடிக்க தண்ணீர் கொண்டு வா என்றான். உடனே தன் மடியில் வைத்திருந்த 2 நெல்லிக்கனிகளை எடுத்து அரசனிடம் கொடுத்துவிட்டு தண்ணீர் கொண்டு வருவதற்கு சென்றான் கார்படிகன். தூரத்தில் இருந்த சுனையிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து அரசனுக்கு கொடுத்து தாகத்தை தீர்த்தான். கார்படிகனுடைய சேவையை அரசன் புகழ்ந்து உயர் பதவி அளித்தான். சில நாட்களுக்கு பிறகு கார்படிகனை அழைத்து, சிங்கள நாட்டு அரசகுமாரியை உன்னால் இங்கே அழைத்து வர இயலுமா என்று கேட்டான். நான் போய் அழைத்து வருகிறேன் என்று கூறி கப்பலில் சிங்கள நாட்டுக்கு புறப்பட்டு சென்றான் கார்படிகன். கார்படிகன் ஏறி சென்ற கப்பல் நடுக்கடலில் உடைந்து மூழ்கிவிட்டது. அவனை ஒரு சுறா மீன் விழுங்கிவிட்டது. மீன் வயிற்றுக்குள் சென்றவன் அதை கிழித்து கொண்டு வெளியே வந்தான்.
அதன் பின் நீந்தி கொண்டிருக்கும் போது மிதந்து கொண்டிருந்த கொடி ஒன்றை பற்றி கொண்டே நீந்தி சென்றான். அந்த கொடியானது அவனை கரையில் கொண்டு போய் சேர்த்தது. கரை ஏறியதும் கார்படிகன் அங்கே ஒரு காளி கோயிலை கண்டு அங்கே சென்றான். அப்பொழுது தோழியர் பலர் சூழ அரசகுமாரி கோயிலிலிருந்து வெளியே வந்தாள். அவளை பார்த்ததும் கார்படிகனுக்கு அவளிடம் காதல் உண்டாயிற்று. அரசகுமாரியின் தோழி ஒருத்தியை கூப்பிட்டு தன் கருத்தை தெரிவித்தான். அவள் சென்று அவன் கூறியதை அரசகுமாரியிடம் சொன்னாள். அரசகுமாரி கார்படிகனை பார்த்து, உண்மையாகவே என்னை நீ காதலித்தால் இதோ இந்த கிணற்றில் இறங்கி மூழ்கி வா என்று கூறினாள். அரசகுமாரி சொன்ன உடனே கார்படிகன் அருகிலுள்ள கிணற்றில் மூழ்கி எழுந்தபோது தன் சொந்த ஊரில் இருந்தான். கப்பலில் மூழ்கி இறந்து போன கார்படிகன் பிழைத்து வந்துவிட்டான் என்று ஊர் மக்கள் பேசிக்கொண்டனர். அரசனுக்கு செய்தி எட்டியதும் கார்படிகனை வரவழைத்து விசாரித்தான். தான் புறப்பட்டது முதல் கிணற்றில் மூழ்கி எழுந்த வரையில் நிகழ்ந்தது அனைத்தையும் கார்படிகன் கூறினான். உடனே அரசன் கார்படிகனை உடன் அழைத்து கொண்டு அவன் கண்ட அரசகுமாரியை பார்ப்பதற்காக புறப்பட்டான். நடு கடலில் தென்பட்ட கொடியை பின்தொடர்ந்து கப்பலை செலுத்தி காளி கோயிலை நோக்கி சென்றார்கள். வழக்கம் போல் அரசகுமாரி அன்று கோயிலுக்கு வந்திருந்தாள். அங்கு வந்திருந்த அரசனை பார்த்து காதல் கொண்டாள். தன் தோழி மூலம் அரசனுக்கு செய்தி சொல்லி அனுப்பினாள். அவனும் அரசகுமாரியை காண விரும்புவதாக அதே தோழியிடம் சொல்லி அனுப்பினான். அரசன் கண்டசிங்கனை நேரில் கண்டு தன்னுடைய கருத்தை தெரிவித்தாள் அரசகுமாரி. அதை கேட்ட அரசன் அவளிடம், என்னை நீ காதலிப்பது உண்மையானால் நான் கூறுவதை மறுக்காமல் ஏற்றுக்கொள்கிறாயா என்று கேட்டான். அவளும் அதற்கு சம்மதித்தாள். உடனே அரசன் அரசகுமாரிடம் கார்படிகனை சுட்டி காட்டி, இவன் என்னுடைய உயிர் நண்பன், இவனை நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றான். அரசகுமாரியும் அரசனுக்கு வாக்களித்தபடி கார்படிகனை மணந்து கொண்டாள். கார்படிகா, நான் தாகமாயிருந்த போது அன்று எனக்கு 2 நெல்லிக்கனிகளை கொடுத்தாய். இன்று இந்த பெண் கனியை உனக்கு அளித்திருக்கிறேன் என்று கூறிவிட்டு முன்பு கார்படிகன் மூழ்கிய கிணற்றில் அரசன் மூழ்கி தன்னுடைய நகரம் போய் சேர்ந்தான். அரசன் கார்படிகனுக்கு செய்தது சிறந்ததா அல்லது கார்படிகன் அரசனுக்கு செய்தது சிறந்ததா என்று கேட்டது வேதாளம். கார்படிகன் அரசனுக்கு கட்டுப்பட்டவன், ஆகையினால் அவனுடைய செய்கையை காட்டிலும் அரசன் செய்ததே சிறந்த காரியம் என்று விடுவித்தான் விக்ரமாதித்தன். உடனே வேதாளம் கட்டவிழ்த்து கொண்டு ஓடிப்போய் மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டது. விக்ரமாதித்தன் அதை தொடர்ந்து போய் கட்டி தூக்கி கொண்டு வந்தான். வேதாளம் மறுபடியும் கதை சொல்ல தொடங்கியது.